வணக்கம். என் பெயர் ஜெனோபா. நான் இன்றைக்கி உங்களுக்கு எலிசபெத் ஹாஸ்பிசிஸ் சுற்றி காமிக்க போகிறேன். சென்ட் எலிசபெத் ஹாஸ்பிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கே சென்ட் எலிசபெத் ஹாஸ்பிசிஸில் நாங்கள் இலவசமாக நோயாளிகள் மற்றும் வாழ்க்கை கட்டுப்படுத்தும் நோய்களுடன் வாழும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கிறோம். நாங்கள் 18 படுக்கைகளை கொண்ட இப்ஸ்விச்சில் உள்ள நல்வாழ்வு மையத்திலும் 6 படுக்கைகளை கொண்ட பெக்லேஸ் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளையும் அவர்களது சொந்த வீட்டில் நாங்கள் ஆதரிக்கிறோம். இன்று இப்ஸ்விச்சில் உள்ள நல்வாழ்வு கட்டிடத்தின் சுற்றுப்பயணத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ஆஸ்பத்திரி எங்கே அமைந்துள்ளது? இப்ஸ்விச்சில் உள்ள ஃபாக்ஸல் சாலையில் இந்த ஹாஸ்பிசிஸ் உள்ளது. நீங்கள் வளாகத்திற்கு செல்லும் போது இலவச கார் பார்க்கிங், ஊனமுற்றோர் அணுகல் உள்பட நோயாளிகள் மற்றும் குடும்பத்தினர் அணுகும் வகையில் கட்டிடம் உள்ளது. தொண்டர்கள் எங்கள் வரவேற்பறையை நடத்துகின்றார்கள். தொலைபேசி அழைப்புகளை எடுத்து பார்வையாளர்களை வாழ்த்துகிறார்கள். இங்கே நீங்கள் உங்கள் வாகனத்தில் கையொப்பமிட்டு வார்டுக்கு அனுப்பப்படலாம். இது எங்கள் சாப்பாட்டு அறை தருணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து ஊழியர்கள், நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் ஒன்றாக ஓய்வெடுக்க தருணங்கள் திறக்கப்பட்டுள்ளன. நீங்கள் காலை உணவு, மதிய உணவு மற்றும் சிற்றுண்டிகளை இங்கே சாப்பிடலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை திறந்திருக்கும். வார இறுதி நாட்களில் காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி நேரம் வரை மற்றும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. தாழ்வாரத்தில் கீழே இடதுபுறத்தில் பிரைட் ஸ்பேஸ் உள்ளது. ஓய்வெடுக்க, டிவி பார்க்க, புத்தகம் படிக்க, கேம் விளையாட, குழந்தைகள் விளையாட அல்லது குடும்பமாக சிறிது நேரம் செலவிட ஒரு குடும்ப அறை இடம். கதவுக்கு அருகில் உள்ள பிரதிபலிப்புகள் ஒரு அமைதியான இடமாகும். இது ஆன்மீகம், பிரார்த்தனை அல்லது தியானம் செய்ய பயன்படுத்துகிறது. இது நோயாளிகள் சிகிச்சை பெறும் உள்நோயாளி பிரிவு அல்லது IPU ஆகும். வார்டில் தனியார் அறைகள் உள்பட 18 படுக்கைகள் உள்ளன. இது எங்கள் தோட்டத்திற்கு செல்கிறது. விருந்தோம்பல் தோட்டம் ஒரு அமைதியான பசுமையான இடமாகும். இங்கு பார்வையாளர்கள், நோயாளிகள், ஊழியர்கள் மற்றும் தன்னலவாளர்கள் ஓய்வெடுக்கவும் சுற்றுப்புறத்தை அனுபவிக்கவும் முடியும். இந்த இடம் தன்னலவாளர்களால் பராமரிக்கப்படுகிறது மற்றும் இது நல்வாழ்வில் ஒரு மைய புள்ளியாக உள்ளது. வரவேற்புடன் சமூக பராமரிப்பு பிரிவும் உள்ளது. இங்கே நோயாளிகள் எங்கள் மருத்துவ குழுக்களின் அறிகுறிகளுடன் ஆதரவுக்காக வருகை தருகின்றனர். ரிட்லே கஃபேயில் நோயாளிகளும் அவர்களது அன்புக்குரியவர்களும் ஒரு கோப்பை தேநீர் அல்லது சிற்றுண்டியை அனுபவிக்கக்கூடிய சமூக ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்பையும் இந்த அலகு வழங்குகிறது. சமூக பராமரிப்பு பிரிவு 14 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதிலிருந்து குணப்படுத்த முடியாத நோய்களை கொண்ட இளைஞர்களும் ஆதரவளிக்கும் எங்கள் இளம் வயது சேவையான சிஸ்டை வழங்குகிறது. சென்ட் எலிசபெத் ஹாஸ்பிசிஸில் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு எங்கள் வலைத்தளங்களை பார்வையிடவும்.